வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் கணக்கு பதிவியல் பாடத்தில் 2வது பாடமாகிய லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். லாப நோக்கற்ற அமைப்புகள் என்றால் என்ன? லாப நோக்கற்ற அமைப்புகள் என்பது லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காக சில அமைப்புகள் தொடங்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் கலை, பண்பாடு, கல்வி மற்றும் விளையாட்டு போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றன. இந்த அமைப்புகள் லாப நோக்கற்ற அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணங்கள்: அறக்கொடை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பண்பாட்டு மன்றங்கள், விளையாட்டு மற்றும் மனமகிழ் மன்றங்கள் மற்றும் மருத்துவமனைகள், நூலகங்கள் மற்றும் இலக்கிய அமைப்புகள் போன்றவை இவற்றிற்கு உதாரணங்கள் ஆகும். அதற்கடுத்து இந்த லாப நோக்கற்ற அமைப்புகளின் இயல்புகள். இந்த லாப நோக்கற்ற அமைப்புகளின் இயல்புகள் பார்த்தோமானால் இவை லாப நோக்கம் இல்லாமல் இயங்கக்கூடிய அமைப்புகளாக உள்ளன. இவற்றினுடைய முக்கிய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கோ அல்லது பெரும்பாலான பொதுமக்களுக்கோ சேவை செய்வதாக அமைகிறது. அதற்கடுத்து இவை வணிகம் மற்றும் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வது கிடையாது. அதற்கடுத்து இதனுடைய முக்கிய வருமான ஆதாரம் உறுப்பினர்களின் சந்தா, நன்கொடைகள், மானியம், உயில்கொடை போன்றவை மட்டுமே ஆகும். கணக்காண்டின் இறுதியில் உள்ள தொகையை உபரி அல்லது பற்றாக்குறை என கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இந்த நிறுவனங்கள். லாபம் அல்லது நட்டம் என்று எடுத்துக்கொள்வது கிடையாது. எந்த உபரி தொகையையும் தனது உறுப்பினர்களுக்கு லாபம் போல பிரித்து தருவது கிடையாது. இது லாப நோக்கற்ற அமைப்புகளின் இயல்புகள் ஆகும். அதற்கடுத்து இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள் கணக்காண்டின் முடிவில் தயாரிக்கும் இறுதி கணக்குகள். இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள் என்னென்ன இறுதி கணக்குகளை தனது கணக்காண்டின் இறுதியில் தயாரிக்கின்றது என்றால், பெறுதல் செலுத்தல் கணக்குகள் மற்றும் வருவாய் செலவின கணக்குகள் மற்றும் இருப்புநிலை குறிப்புகள் இவைகளை தயார் செய்கின்றன. அதற்கடுத்து இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள் தயாரிக்கும் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கினுடைய படிவம் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். பற்று பக்கம் பெறுதலும் வரவு பக்கம் செலுத்தலும் வரும். அதற்கடுத்து இது கிட்டத்தட்ட ரொக்க ஏடு போல இருக்கும். ரொக்க ஏட்டில் ரொக்க ஏடு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொக்க கணக்கு மற்றும் வங்கி கணக்கு என தனித்தனியாக பராமரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் ரொக்கத்தின் களங்களும் வங்கி களங்களும் இரண்டும் ஒன்றாக வரும். இவை இரண்டும் ஒன்றாக கூட்டப்பட்டு தனியாக அடுத்த களத்தில் எடுத்து எழுதப்படும். அதே மாதிரி தான் இறுதி இருப்பு. இது தொடக்க இருப்பு, இது இறுதி இருப்பு. இதில் இதே மாதிரி தான் வரும். கை ரொக்கம், வங்கி ரொக்கம் இரண்டும் வரும். இது இரண்டும் உள்களத்தில் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு இது ரெண்டையும் கூட்டி அடுத்த களத்தில் எடுத்து எழுதுவோம். அதற்கடுத்தது இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா, வருவாயின வரவுகள் மற்றும் முதலின வரவுகள் இவை எல்லாமே இதுக்குள்ளே வரும். அதே மாதிரி செலவினங்களில் பார்த்தோம்னா வருவாயின செலவினங்கள் மற்றும் முதலின செலவுகள். அதற்கடுத்து ரொக்கம் சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு நடவடிக்கைகளும் இதில் பதியப்படுவது கிடையாது. உதாரணமாக தேய்மானம் என்ற கணக்குகள் இதில் பதியப்படுவது கிடையாது. ஏன் என்றால், தேய்மானம் என்பதனால் நிறுவனத்திற்குள் எந்த ஒரு ரொக்கமும் உள்வருவதோ அல்லது வெளி செல்வதோ கிடையாது. அதனால் ரொக்கம் சம்பந்தமில்லாத எந்த ஒரு நடவடிக்கைகளும் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்குக்குள் வராது. அதற்கடுத்து இதில் வருவாயின வரவுகள் என்று பார்த்தோமானால், சந்தா, அதாவது உறுப்பினர்களிடமிருந்து பெறக்கூடிய சந்தா, நுழைவு கட்டணம். உறுப்பினர் ஒருவர் நிறுவனத்துக்குள்ளே வர்றாருன்னா அவர்கிட்டருந்து வாங்குகிற நுழைவு கட்டணம். அதற்கடுத்து பொது நன்கொடைகள். பொது நன்கொடைன்றது சாதாரணமாக வாங்கக்கூடிய நன்கொடைகள். அதற்கடுத்து மானிய உதவிகள். பழைய செய்தித்தாள்கள் விட்டுறது. அதாவது நமது நிறுவனத்தில் டெய்லி பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பேப்பர் அதிகமாகிடுச்சுன்றதுக்காக அந்த செய்தித்தாள்களை விற்று நம்ம காசு வருது. அந்த காசு என்னதுன்னா வருவாயின வரவு. அதற்கடுத்து முதலீடுகள் மீதான வட்டி. முதலீடுகள் செஞ்சுருக்கோம், அந்த முதலீடுகள் மீது வர்ற வட்டி வருவாயின வரவு. அந்த முதலீடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது முதலின செலவு.
அதே மாதிரி முதலீடு விற்று நமக்கு காசு வருது அப்படின்னா அது வந்து முதலின வரவு. அதற்கடுத்து பங்காதாயம். பங்குகள் வாங்குறதோ விற்கிறதோ, பங்குகள் வாங்குறது விற்கிறது வந்து முதலின வரவு முதலின செலவு. அதே மாதிரி பங்காதாயம் அப்படின்றது வந்து நம்ம பங்குகள் வாங்கியிருக்கோம், அதுக்காக ஆதாயம் என்ற ஒன்று கிடைக்கிறது. இது வந்து வருவாயின வரவு. அதற்கடுத்து பாதுகாப்பு பெட்டக வாடகை. உதாரணமாக நம்ம விளையாட்டு மன்றம் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதில் வந்து விளையாட்டு வீரர்கள் வருவாங்க, தங்களுடைய உடைமைகளை அந்த ஒரு லாக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த லாக்கருக்குள்ளே வச்சுட்டு விளையாடிட்டு திரும்ப போகிறப்ப அந்த லாக்கர்லேருந்து தேவையான வேல்யூபிள் திங்ஸை எடுத்துக்கிட்டு திரும்ப போயிடுவாங்க. அதுக்காக நம்ம காசு கொஞ்சம் வசூல் பண்ணுறோம். அது வந்து பாதுகாப்பு பெட்டக வாடகை. அதற்கடுத்து வாடகை பெற்றது. நம்ம ஏதேனும் ஒரு இடத்த வாடகைக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா அதனால் வர்ற வாடகை வந்து வாடகை பெற்றது. அதற்கடுத்து பிற வகை வரவுகள். இது எல்லாமே என்னதுன்னா வருவாயின வரவுகள். முதலின வரவு அப்படின்றது ஆயுள் உறுப்பினர் கட்டணம். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் வசூல் பண்ணுறோம். அதற்கடுத்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடைனா ஒரு குறிப்பிட்ட ஒரு டோர்னமெண்ட் இருக்குது அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதற்காக நன்கொடைகள் பெற்றால் அந்த நன்கொடைகள் எல்லாத்தையும் கணக்கில் தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் அது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. அதற்கடுத்து உயில்கொடை. உயில்கொடை என்பது வந்து தன்னார்வலர்கள் வந்து தரக்கூடிய தொகைகள் வந்து உயில்கொடை. அதற்கடுத்து அறக்கட்டளை நிதி. அதற்கடுத்து நிலைத்த சொத்துக்கள் விற்ற தொகை. இது எல்லாமே என்னது முதலின வரவு. அதற்கடுத்து முதலீடுகள் விற்ற தொகை. நான் முதலே சொல்லியிருந்தேன், முதலீடுகள் விற்று காசு வருது அப்படின்னா அது வந்து முதலின வரவு. அதே மாதிரி முதலீடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து முதலின செலவு. அதற்கடுத்து வருவாயின செலுத்தல்கள். வருவாயின செலுத்தல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பளம் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா நமது பணியாளர்களுக்கு சம்பளம் செலுத்துறது சம்பளம் செலுத்தியது. அதற்கடுத்து வாடகை செலுத்தியது. நம்ம ஒரு இடம் வச்சுருக்கோம், அந்த இடத்துக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம், அது வாடகை செலுத்தியது. மின் கட்டணம் செலுத்தியது. அஞ்சல் செலவுகள் செய்தது. அதற்கடுத்து வாடகை மற்றும் வரி செலுத்தியது. காப்பீடு தொகை செலுத்தியது. விளம்பரம் செய்தது. தொலைபேசி கட்டணம் செலுத்தியது. பொழுதுபோக்கு செலவுகள், தணிக்கை கட்டணம் மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள். அதற்கடுத்து மைதான பராமரிப்பு செலவுகள். நம்ம மைதானம் வச்சுருக்கோம், அந்த மைதானத்தை பராமரிக்கவும் அதற்கான செலவுகள். அதற்கடுத்து செய்தித்தாள்கள் நம்ம டெய்லி வாங்குகிறோம்ல, அந்த செய்தித்தாள்களை வாங்குறதுக்காக நம்ம செலவு செய்கிற தொகைகள். அதற்கடுத்து நமது அலுவலக செலவுகள் மற்றும் தோட்ட பராமரிப்பு செலவுகள் மற்றும் பல்வகை செலவுகள். இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து வருவாயின செலவுகள். அதற்கடுத்து முதலின செலவுகள்ன்றது நிலைத்த சொத்துக்கள் ஏதேனும் வாங்குகிறோம் அப்படின்னா அதனால் ஏற்படுற செலவுகள். அதற்கடுத்து முதலீடுகள் ஏதேனும் வாங்குகிறோம் அப்படின்னா அதனால் வர்ற செலவுகள். அதற்கடுத்து கடன் ஏதோ வாங்கியிருக்கோம், அந்த கடன் திரும்பி செலுத்துகிறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட செலவுகள். இது எல்லாமே முதலின செலவுகள். இந்த செலவுகள் எல்லாத்தையும் நம்ம இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் பதிகிறோம். இதில் கணக்குகள் அப்படின்றது எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆரம்ப ரொக்கம் கொடுத்துருவாங்க, இறுதி கை ரொக்கம் அல்லது வங்கி ரொக்கம். இது ஏதேனும் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு வினா வரும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அனைத்து பணம் சம்மந்தப்பட்ட வரவுகள் எல்லாமே பற்று பக்கம் வரும். அதற்கடுத்து இந்த பக்கம் வரவு பக்கம் பணம் சம்மந்தப்பட்ட செலவுகள். அதற்கடுத்து மெயினாக இதில் வராதது என்னன்னு கேட்டிங்கன்னா தேய்மானம் என்பது வராது. அதே மாதிரி சொத்துக்களின் மதிப்பு கூடுதல் மற்றும் மதிப்பு குறைவு ஆகியவை இதில் வந்து இடம்பெறாது. கணக்குகளை அடுத்த பதிவில் பார்ப்போம்.